சீன் சேஞ்ச் ஆகும்போது உங்க வீடியோ ரொம்ப டல்லா இருக்கா? சினிமா மாதிரி சீன் சேஞ்ச் எஃபெக்ட் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் மட்டும் கத்துக்கிட்டா உங்க வீடியோஸ்க்கு இன்ஸ்டன்டா ப்ரொஃபஷனல் டச் கிடைக்கும். ஒரு சாதாரண வீடியோ கட்ஸை கூட ஸ்டைலிஷ் டிரான்சிஷனா மாத்துற வைப் டிரான்சிஷன் எஃபெக்ட விஎஸ்டிஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வெங்கட்ராஜ். நம்மோட திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எடிட்டிங்கில் வீடியோ கிளிப்ஸ்க்கு நடுவில் டிரான்சிஷன் ஏன் தேவைப்படுது? எடிட்டர்ஸ் ஏன் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும்? நம்ம வீடியோஸில் இது வரைக்கும் ஒரு சில டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணி பார்த்துட்டோம். இன்னும் நிறைய டிரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணி எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனாலும் இந்த கேள்விக்கான பதில ஒரு பிகினர் இல்ல இன்டர்மீடியேட் லெவல் எடிட்டரா நீங்க இருந்தீங்கன்னா இப்ப தெரிஞ்சுக்கிறது ஏற்புடையதா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். டிரான்சிஷன் எஃபெக்ட் ஏன் தேவைப்படுது? நாம ஒரு மூவி இல்ல டிவி சீரியல் அல்லது யூடியூப் வீடியோஸ்னு எதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்மளை அந்த காட்சிகளோட கட்டி போடுறதுக்கும் முழு இன்வால்மெண்ட்டோட பார்க்க வைக்கிறதுக்கும் அந்த படத்துல நடிக்கிறவங்களோட ஆக்டிங், டைரக்ஷன், ஸ்டோரி, டயலாக்ஸ் இது எல்லாத்துக்கும் மேஜர் ரோல் இருந்தாலும் சீனுக்கு சூட்டபிளான பேக்ரவுண்ட் மியூசிக், லைட்டிங் இல்லைன்னா என்ன ஆகும்? வியூவர்ஸ்க்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எந்த மாதிரி படத்தை விரும்பி பார்க்கறவரா இருந்தாலும் சரி, அது ஆக்ஷன் மூவியோ இல்ல ஹாரர் மூவியோ, சென்சேஷனல் லவ் ஸ்டோரியோ இல்ல சென்டிமெண்டல் ஃபேமிலி மூவியோ, இதுல எந்த மாதிரி படத்தை விரும்பி பார்க்கறவரா நீங்க இருந்தாலும் அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது ஆடியோவை மியூட் பண்ணிட்டு முழு படத்தையும் கவனிச்சு பாருங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா நிறைய சீன்ஸோட எமோஷனல் இம்பாக்ட் குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் கால நேர மாற்றத்தை பிரதிபலிக்கிறதுக்கும் இடம் மாற்றத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு போறத உணர்த்துறதுக்கும், உதாரணத்துக்கு ரொம்ப எமோஷனலான சீனுக்கு அடுத்து காமெடி சீன் வரும் மூவிஸ்ல, கவனிச்சிருக்கீங்களா? அப்போ சீன் மட்டும் சேஞ்ச் ஆகல, பார்க்கறவங்க கண்ணோட்டமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இதையெல்லாம் குறிப்பிடத்தக்க வகையில ஸ்டைலிஷா பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் தேவைப்படுது. சீனுக்கு சூட்டபிளான டிரான்சிஷன் எஃபெக்டை டிசைட் பண்றது டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் கையில இருக்கு. ஃபாஸ்டா இன்ஸ்டன்டா மூவ் ஆகிற சீன்ஸ்க்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் தேவையில்லை, நார்மல் கட் தான் சூட்டபிளா இருக்கும். சாஃப்ட் அண்ட் எமோஷனல் சீனுக்கு ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஜென்டிலா இருக்கும். ட்ரீமி அண்ட் ஸ்மூத் சீன்ஸ்க்கு ரெண்டு வீடியோ கிளிப்ஸை ஒன்னா கலந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி எஃபெக்ட் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு டிசால்வ் டிரான்சிஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டைனமிக்கா ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு மூவ் ஆகுற ஃபீல் வேணும்னா வைப் டிரான்சிஷன் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதே போல ஒரு சீன்ல இருந்து அடுத்த சீனுக்கு மூவ் ஆகுற உணர்வை கொடுக்கணும்னா ஜூம் டிரான்சிஷன் யூஸ் பண்ணலாம். டிரான்சிஷன் மாடர்னா ட்ரெண்டியா இருக்கணும்னா ஸ்லைடு டிரான்சிஷன் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு மாறும்போது அந்த மாற்றத்தை தெளிவாகவும் அழகாகவும் வெளிப்படுத்துறதுல டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்க்கு முக்கியமான ரோல் இருக்கு. டிரான்சிஷன் எஃபெக்ட் எங்க தேவையோ அங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸ்க்கு மத்தியில ஆட் பண்ணா அமெச்சூரா தெரியும். டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸை டைம்லைன்ல இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். வைப் எஃபெக்ட் ஆட் பண்றதுக்கு எடிட்டர் டேப், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன்ஸ், வைப் சூஸ் பண்ணலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வைப் செட்டிங்ஸ்ல ப்ராசஸிங் மோட் ஆட்டோ செலக்ட் அப்படியே இருக்கட்டும். டைப்ல இங்க டிஃபால்ட்டா 7 வைப் பேட்டர்ன்ஸ் இருக்கு. மோட் நாம வைப் பேட்டர்ன் என்ன சூஸ் பண்றோமோ அதுக்கான டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. உதாரணமா சைடு பேட்டர்ன்ல 8 வேரியேஷன்ஸ் இருக்கு. இதே மாதிரி மற்ற டைப்ஸ்லயும் நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ் வேற வேற இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைப் டோர், மோட் வெர்டிக்கல் இன் சூஸ் பண்றேன். ப்ளே செஞ்சு பார்க்கலாம். மோட் வெர்டிக்கல் அவுட், ஹாரிசான்டல் இன், ஹாரிசான்டல் அவுட், டயகனல், டயகனல் ரொட்டேட்டட். நெக்ஸ்ட் பேட்டர்ன் டைப் சைடு. இந்த பேட்டர்னுக்கு 8 வேரியேஷன்ஸ் இருக்கு. ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், bottom to top, top to bottom, right bottom to left top, right top to left bottom, left top to right bottom,
லெஃப்ட் பாட்டம் டு ரைட் டாப். அடுத்த பேட்டர்ன் சென்டர். இதுலையும் 8 வேரியேஷன்ஸ். பாக்ஸ் இன், பாக்ஸ் அவுட், diamond in, diamond out, circle in, circle out, cross in, cross out. சென்டருக்கு அடுத்து ஸ்ட்ரிப்ஸ். இதுல 2 வேரியேஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. வெர்டிக்கல், ஹாரிசான்டல். நெக்ஸ்ட் ரேண்டம் ஸ்ட்ரிப்ஸ். இதுலையும் சேம் வேரியேஷன்ஸ் தான் இருக்கு. வெர்டிக்கல், ஹாரிசான்டல். செக்கர் பேட்டர்ன்ல எத்தனை வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 4 இருக்கு. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், பாட்டம் டு டாப், டாப் டு பாட்டம். அண்ட் லாஸ்ட் பேட்டர்ன் டைப் கிளாக். இதுல மொத்தம் 16 வேரியேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பாட்டம் டு டாப் கிளாக் வைஸ், பாட்டம் டு டாப் கவுண்டர் கிளாக் வைஸ், பாட்டம் டு டாப் ஆப்போசிட், டாப் டு பாட்டம் கிளாக் வைஸ், டாப் டு பாட்டம் கவுண்டர் கிளாக் வைஸ், டாப் டு பாட்டம் ஆப்போசிட், லெஃப்ட் டு ரைட் கிளாக் வைஸ், left to right counter clockwise, left to right opposite, right to left clockwise, right to left counter clockwise, right to left opposite, 2 angle clockwise, 2 angle counter clockwise, 3 angle clockwise, 3 angle counter clockwise. Friends, இதுவரைக்கும் பார்த்த எல்லா வைப் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி வெவ்வேறு விதமான பேட்டர்ன் டைப்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸோட இதுக்கு முன்னாடி வேற ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் பார்த்துருக்கோம். எஸ், பேஜ் டர்ன் டிரான்சிஷன் எஃபெக்டோட செட்டிங்ல. அந்த சாப்டரை இதுவரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கிற லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அது வேற லெவல்ல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எடிட்டிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா இது போல இன்னும் நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட அடுத்த சாப்டரில் VSDCல broken TV எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது உங்க வீடியோவை டேமேஜ்டு டிவி ஸ்கிரீன் மாதிரி மாத்துற ஒரு இன்ட்ரெஸ்டிங் எஃபெக்ட். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அந்த வீடியோ உங்க ஹோம் ஸ்கிரீன்ல நோட்டிபிகேஷனா வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.